இன்னைக்கு நம்ம படிக்க போறது பரிவு கட்டமைப்பு. ஒரு மூலக்கூறு அல்லது அயனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட லூயிஸின் கட்டமைப்புகள் வரைய முடிஞ்சா அது எல்லாமே பரிவு கட்டமைப்புகள். இந்த பரிவு கட்டமைப்புகள் உருவாக்குறதுக்கு காரணம் ஒரு மூலக்கூறு அல்லது அயன்ல இரட்டை அல்லது மும்மை பிணைப்புகள் இருந்தா பரிவு கட்டமைப்புகள் உருவாகும். அதாவது மூலக்கூறு அல்லது அயனோட்டம் வன்கூடுல எந்த மாற்றமும் ஏற்படாம இலத்திரன் முகிலுட்டு நிலையில மாற்றம் ஏற்பட்டா பரிவு கட்டமைப்புகள் உருவாகும். உதாரணத்துக்கு CO3 எடுத்துப்போம். CO3 மூணு பரிவு கட்டமைப்புகள் வரையலாம். இது மூணுமே உண்மையான கட்டமைப்புகள் இல்ல, பரிவு கலப்பு தான் உண்மையான கட்டமைப்பு. இந்த பரிவு கட்டமைப்புல விலையுள்ள ஏற்றம் 2- பரிவு கலப்போட ஏற்றமும் 2- தான் காணப்படும். ஆனா பரிவு கட்டமைப்புகளை விட பரிவு கலப்பு உறுதியானது. பரிவு கட்டமைப்பை விட இந்த பரிவு கட்டமைப்புகளை விட பரிவு கலப்புக்கு சக்தி குறைவாக இருக்கிறதுனால இது உறுதியா இருக்கும். அதே மாதிரி இந்த பரிவு கலப்பு வரையறதுக்கு பரிவு கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய உறுதியான கட்டமைப்புகள் எல்லாமே பங்களிப்பு செய்துதான் பரிவு கலப்பு உருவாகும். இப்ப CO3 எடுத்துட்டோம்னா இதுக்கு வரையப்படுற இந்த மூணு கட்டமைப்புகளுமே உண்மையானது இல்ல. இந்த பரிவு கலப்பு எப்படி இருக்கோ இந்த மாதிரி தான் உண்மையான மூலக்கூறும் காணப்படும். அடுத்தது பரிவு கட்டமைப்பு ஒண்ணு வரையறதுக்கு அல்லது ஒரு மூலக்கூறு அல்லது அயனை வரையறதுக்கு எப்படி மைய அணு ஒண்ண தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்ப்போம். மைய அணு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முதலாவது நிபந்தனை மின்னெதிர் தன்மை குறைஞ்சதாக இருக்கணும். இப்ப எப்படி மின்னெதிர் தன்மை குறைஞ்சது கூடுனது கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். உலோகங்களை விட உலோக போலிக்கு மின்னெதிர் தன்மை கூட, அதை விட கூட உலோகங்களுக்கு. ஆவர்த்தன அட்டவணையில இடமிருந்து வலமாக போகும்போது, அதாவது இந்த திசையில மின்னெதிர் தன்மை அதிகரிக்கும். மின்னெதிர் தன்மை மிக கூடுனதாக உள்ளது புளோரினை விட குறைவு ஆக்சிஜனுக்கு, அதை விட குறைவு நைட்ரசனுக்கு. மைய அணு தேர்ந்தெடுக்கும் போது மின்னெதிர் தன்மை குறைந்த அணுவா தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது வலுவளவு கூடுனதா இருக்கணும். இதுக்கு காரணம் அப்பதான் பல பிணைப்புகளை உருவாக்கக்கூடியது. அதாவது வலுவளவு கூட இருந்துச்சுன்னா பல பிணைப்புகளை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனா புளோரின் மையணுவா தேர்ந்தெடுக்கப்படுறது இல்ல. ஏன்னா புளோரின் ஒற்றை பிணைப்பை உருவாக்கக்கூடியது. அதனால புளோரின் ஐதரசனை மையணுவா தேர்ந்தெடுக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு H2 எடுத்துப்போம். NH3 இது எல்லாத்துலயுமே மின்னெதிர் தன்மை குறைஞ்சது ஐதரசன். ஆக்சிஜனை விட குறைவு ஐதரசனுக்கு மின்னெதிர் தன்மை. ஆனாலும் ஆக்சிஜன் தான் மையணுவா இருக்கு. அதுக்கு காரணம் ஆக்சிஜன் வலுவளவு கூட, ஐதரசன் ஒற்றை பிணைப்பை தான் உண்டாக்கும். ஆனா ஆக்சிஜன் ரெண்டு பிணைப்புகளை உருவாக்குது. அதே மாதிரி நைதரசனுக்கு தான் மின்னெதிர் தன்மை கூட, ஆனாலும் நைதரசன் மையணுவா இருக்கிறதுக்கு காரணம் அதோட வலுவளவு ஐதரசனை விட அதிகம், உருவாக்கக்கூடிய பிணைப்புகள் எண்ணிக்கையும் நைதரசனுக்கு அதிகம்.